ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். சிம்ம ராசியில் பிறந்த நேயர்களுக்கு சனிப்பெயர்ச்சி அஷ்டமத்து சனி வந்துருச்சா இல்லையா? அஷ்டமத்து சனி என்பது 8ஆம் இடத்துல வந்தால்தான் சனிப்பெயர்ச்சி. சனி அட்டமத்து சனின்னு பேர். இப்போ நம்ம பெயர்ச்சிங்கிறது 15/3/2025 பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு நான் கொடுத்துருக்குறேன். இந்த பெயர்ச்சி என்பது மீனராசியில் போய் பயிற்சி ஆகிறதாக கணக்கு கிடையாது. அதை பின்ன என்ன ஐயா சனி பயிற்சின்னு போட்டிருக்கிறீங்க 15/3 அப்படின்னு சொன்னால், பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் தான் அவர் பாதத்தை எடுத்து வைக்கிறார். தன்னுடைய காலடியை கும்பராசியிலே உள்ள சதயம் 4ஆம் பாதத்திலிருந்து விடுபட்டு பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் அவர் அடி எடுத்து வைக்கின்றார். அதுதான் சனிப்பெயர்ச்சி. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் முதலிருந்து பார்ப்போம். கழிந்த 20/12/2023 அந்த தேதியில் தான் சனிப்பெயர்ச்சி நடந்துச்சு. முழுமையான சனிப்பெயர்ச்சி. அது வரைக்கும் அவர் சடுகுடு விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தார். மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போனார், கும்பத்துலேருந்து மகரத்துக்கு வந்தார், மறுபடியும் கும்பத்துக்கு வந்தார். இந்த கும்பத்துக்கு நிறைவாக வந்தது 20/12/2023. அதுதான் சனிப்பெயர்ச்சி. மகாசனி, கும்ப மகா சனிப்பெயர்ச்சின்னு நடந்துச்சு. அதில் அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்துலேருந்து 3ஆம் பாதத்துக்கு வந்தார். 3, 4 கும்பராசி இந்த பாதங்களை கடந்து சதய நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் 3ஆம் பாதத்தில் வக்கரம் ஆயிட்டார். வக்கரமாகி 2ஆம் பாதத்துக்கு வந்தார், மறுபடியும் 1ஆம் பாதத்துக்கே வந்துட்டார். வக்கரிச்சு. இந்தபடி வக்கரிச்சு வந்தவர் எப்போ நிவர்த்தி ஆனார் அப்படின்னு சொன்னால், கழிந்த 4/11/2024 பிற்பகல் சமயம் 3:15 அளவில் தான் சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைந்து அதிசார ஓட்டத்தில் புறப்பட்டு விட்டார். இந்த அதிசார ஓட்டத்தில் புறப்பட்டவர் 28/11/2024 சதயம் 2இல் பிரவேசமாகிறார். 17/1/2025 சதயம் 3இல் பிரவேசமாகிறார். 16/2/2025 சதயம் 4இல் பிரவேசமாகின்றார். இது வரைக்கும் சதய நட்சத்திர பயணம். இந்த சதய நட்சத்திர பயணத்தை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 23/2/2024 அந்த தேதியில் சனியின் சதய பிரவேச சூறாவளி சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லி 380 நாட்களை மென்ஷன் பண்ணி போட்டிருந்தேன். அந்த 387 நாட்கள் நிறைவு பெறுகின்ற காலகட்டம் தான் இந்த 15/3/2025 தேதி. சதய நட்சத்திரத்துக்குள்ளே தான் இவ்வளவு ஓடிக்கிட்டு இருந்தார். அந்த சதய நட்சத்திரத்தை கழிஞ்சு வர்றதுக்கே மூச்சு முட்டிருச்சு. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டச்சனி அப்படிங்கிற ஒரு கணக்கு, 7ஆம் இடத்து சனி அப்படின்னு இருந்துச்சு. அவர் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கிறதுனால சுகம் தடைபட்டு போயிருக்கிறதே தவிர வேற எதுவும் பெருசாக கெட்டதல்னு அவர் கொடுக்காம போய்கிட்டு இருக்கிறார். அவருடைய தசாபுத்தி, உங்களுடைய தசாபுத்தி பலவீனமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த இடத்துல கொஞ்சம் சிக்கல் நடந்துடும். சில பேருக்கு உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு, அதாவது தசாபுத்தி வலுவாக இல்லாமல் பலவீனமாக சில சமயங்களில் எதிரி தசையாக இருந்தால், உங்களுக்கு என்ன லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு எதிர் தசை, அதாவது லக்னத்திலிருந்து 3, 6, 8, 12 கூடையவர்கள் தசை நடந்து அவர்கள் இருக்கக்கூடாத இடத்துல இருந்து தசை எடுத்து கொண்டு இருக்குமேயானால் அந்த கண்டச்சனியினுடைய பாதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சு. தசையின் பாதிப்பே தவிர கண்டச்சனியினுடைய பாதிப்பு அல்ல. ஆனால் சொல்கிறது என்னென்னா, கண்டச்சனி வந்துச்சு எல்லாமே அவுட் ஆயிடுச்சியா, பாழா போயிடுச்சியா அப்படின்னு தான் எல்லாம் பேசுவாங்க. ஏதோ ஆகுன்னா எல்லாத்தையும் தூக்கி சனி மேலே தூக்கி போட்டுறது தானே பழக்கம். கஷ்டம் அப்படின்னாலே சனி எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறோம். தசா புத்தி என்ன ஆச்சுங்கிறத அவங்கவுங்க சொந்த சுய ஜாதகத்தில் பார்த்துக்கங்க. லக்கணத்திற்கு 6ஆம் எட்டு தசை 8ஆம் எட்டு தசை நடந்தால் கண்டிப்பாக அது சிக்கலாயித்தான் கொடுக்க தசை முழுவதும். அதுக்கும் சனிக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால் அதை புரிஞ்சுக்கங்க. 7ஆம் இடத்துல உள்ள சனி உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இருப்பினும் அவர் சொந்த வீட்டில் தான் இருக்கிறார். ஆட்சி மூல திரிகோணமாக இருந்து கொண்டிருக்கின்றார். 15/3/2025 பூரட்டாதி 1இல் பிரவேசமாகின்ற சனி 13/4/2025 பூரட்டாதி 2இல் பிரவேசம், 22/5/2025 பூரட்டாதி 3இல் பிரவேசம். அதனை அடுத்து வரக்கூடிய 2/7/2025 பிற்பகல் சமயம் 3:15 அளவில் பூரட்டாதி 3ஆம் பாதத்தில் வக்கரம் ஆகி விடுகிறார். எப்படி சதயத்தில் வக்கரமானாரோ அதுபோல பூரட்டாதியிலையும் பூரட்டாதி 3ஆம் பாதத்தில் வக்கரம் ஆகிறார். அது பின்ன 21/8/2025 பூரட்டாதி 2இல் வக்கரம், 3/10/2025 பூரட்டாதி 1இல் வக்கரம். நிறைவாக 17/11/2025 பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைந்து அதிசார ஓட்டமாக செல்லுகின்றார். அது பின்ன 26/12/2025 பூரட்டாதி 2இல் சனி,
5/2/2026 புரட்டாதி 3ஆம் மாதத்துல சனி. அது நிறைவாக, அதாவது மொத்தத்தில் நிறைவாக 6/3/2026 பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், அதாவது மீன ராசியில மகா சனிப்பெயர்ச்சி நடைபெறும். ஆக மொத்த கணக்கு 20/12/2023 இருந்து, நான் கூட அந்த காலகட்டத்தில் பேச்சில் 23 to 25 தான் பொதுவாக போட்டிருந்தேன், 25 போட்டிருந்தேன். அது அந்த 25 கிடையாது, வக்கரிச்சு 2 தடவை வக்கரிக்கிறாருங்கிறதுனால அந்த 25ஐயும் தாண்டி 26ஆவது வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு தான் அந்த அஷ்டமச்சனி ஏறுறார். அது அட்டமச்சனி வரும்போது எதிர கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குங்கிறது அந்த சமயத்தில் பார்ப்போம். இப்போ இந்த கண்டச்சனி பேச்சு அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற எந்த பயமும் வேண்டாம். 7ஆம் இடத்துல தான் சனி இருக்கார், 8க்கு இன்னும் போகவில்லை. அவர் 26/3/2026 தான் அந்த மகா சனிப்பெயர்ச்சி என்பது நடைபெறும். அப்போ ஏன் இதை 19/3 சனிப்பெயர்ச்சி ஆகிறதாக போட்டிருக்காங்களே? 15 கூட இல்லை, 19/3/2025 சனிப்பெயர்ச்சி அப்படின்னா அது திருக்கணித முறையில் போட்டிருக்கிறாங்க. திருக்கணிதம் என்பது நம்மவர்கள் ஒரு 200-250 வருஷத்துக்கு முன்னால் நம்மவர்களால் திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம் திருக்கணிதம். இது சில சமயங்களில் எதிர்கால பலன்களை பார்க்கும்போது அவ்வளவாக ஒத்து வராது, சொல்கிறதுக்கும் செயலுக்கும் வித்தியாசமாக போயிடும். வாக்கிய கணிதம் என்பது ஆதி காலத்தில் இருந்து 5000 வருஷங்களுக்கு முன்னாலே மகரிஷிகளால் கொடுத்த கணக்கு தான் வாக்கிய பஞ்சாங்கம், வாக்கிய கணிதம். அந்த வாக்கிய கணிதம் அவங்க அந்த காலத்திலேயே கொடுத்துட்டாங்க, இப்படித்தான் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அதுதான் உண்மையான கணக்கு. அதன் அடிப்படையில் தான் வாக்கிய கணிதத்தில் 20/12/2023 பயிற்சி. அடுத்த பயிற்சி 6/3/2026 தான் மகா சனி பயிற்சி. ஆகையினால அட்டமச்சனி வந்துருச்சு அப்படின்னு பயப்படவே தேவையில்லை. இதுதான் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கின்றது, பயப்பட தேவையில்லை. அட்டமத்து சனி கிடையாது. சரி, அஷ்டமத்து சனி கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அவர் பிரவேசம் ஆவதனுடைய தாக்குதல் நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கும்? தாக்குதல் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பார்ப்போம். பூரட்டாதி என்பது சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு 5/8க்கு உடையவனுடைய சாரம், பூர்வ புண்ணியாதிபதி, அடுத்தபடியாக அட்டமாதிபதியினுடைய சாரம், அந்த குருவின் சாரம் அப்படிங்கிறது. இந்த குருவின் சாரத்தில் செல்லும் போது கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே சமயத்தில் அவர் வக்கரிக்கிறார் இல்லையா? பூரட்டாதி நட்சத்திரம் எந்த கட்டத்தில்? 2/7/2025 பிற்பகல் 3:15 அவ்வளோல பூரட்டாதி 3ஆம் பாதத்தில் வக்கரம் ஆகிறார். அந்த வக்கரம் ஆகின்றவர் 17/11/2025 பூரட்டாதி 1 வக்கர நிவர்த்தி அடைகின்றார். இந்த காலகட்டம் தான் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மற்றபடி அதாவது 2/7/2025 முதல் 17/11/2025 வரை இந்த காலகட்டம், அதாவது 8, 7, 8, 9, 10, 11 கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள். அந்த மாதங்கள் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அந்த மாதங்கள் கூட சில பேருக்கு அவர் வக்கிரம் என்பது 6ஆம் இடத்தை நோக்கி வருகின்றது போல ஒரு தோற்றம். அப்போ அந்த கட்டத்தில் கிடைக்கிறது போல சில சமயங்களில் இருக்கும். ஆனால் ஏமாந்துடக்கூடாது, அதுதான் ஜாக்கிரதையாக இருக்கு சொன்னேன். 6ஆம் இடத்துல நோக்கி வருவதுன்னா 6ஆம் இடத்துக்கு கண்டிப்பாக வரமாட்டார். தன்னிலை 7ஆம் இடத்துல உள்ள தன்னிலை இழந்து நிற்பார். அப்படி நிற்கின்ற காரணத்தினால சில வெற்றி கிடைப்பது போல இருக்கும், அது மாயை. ஆகையினால காதலும் சரி, தொழிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, 1க்கு 10, 1க்கு 100ஆக கிடைக்கும்னு சொல்லி சில பேர் ஆசை வார்த்தையை காட்டிடுவாங்க. அந்த வார்த்தைகளை நம்பி விடக்கூடாது. அதாவது இமோஷனல் ஆகிடக்கூடாது. அந்த இமோஷனல் ஆகாமல் இருந்தாலே சனி எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்க மாட்டான். இதுதான் முக்கியமான விஷயம். ஒன்று என்ன? சாப்பாட்டு விஷயம், அடுத்தபடியாக காதல் விஷயம், தாம்பத்திய விஷயம், அதுக்கடுத்து தொழில், உத்தியோகம், வியாபாரம். இதுதான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நாம் ஏமாறும் சூழ்நிலை என்பது எல்லாருமே, அதாவது நல்லவர்களை கெட்டவர்கள் ஏமாற்றுவது சகஜம். அது அவங்களுடைய இயல்பு, பிறவியினுடைய தன்மை. அவங்ககிட்ட நாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், மெய்மறந்து விடக்கூடாது. இதுதான் முக்கியமான செய்தி. சரி, இப்போ இந்த புரட்டாதியில் போகிறதுனுடைய தாக்கம், 5-8 தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், 5 என்பது நல்ல யோகமான கிரகம். 5ஆம் வீடு என்பது யோகமான கிரகம். அந்த 5க்கு அதிபதி குரு அதாவது குருவின் சாரத்தில் போகிறதுனால குருவையும் பற்றி நான் பேச வேண்டியிருக்கு. அந்த குரு கிட்டத்தட்ட 2025
மே மாதம் ஜூன் மாதத்தில் வந்து அவர் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ அதெல்லாம் நல்ல யோகமான கட்டமாக இருக்கும். சனி அந்த சஞ்சாரத்தில் போனாலும் கூட 11ஆம் இடத்துல குரு சாராதிபதி 11ஆம் இடத்துல செல்லும் பட்சத்தில் வந்து நீங்கள் எடுக்கின்ற காரியங்களெல்லாம் வெற்றி அடை. அது கிட்டத்தட்ட 2025 ஜூன்லேருந்து 2026 ஜூன் வரைக்கும் ஓடி போயிடும். ஆக கிட்டத்தட்ட அந்த பாதிப்பே தெரியாத அளவுக்கு குரு வந்து உங்களை கொண்டு போயிடுவார். மிச்சம் ஒரு பாக்கி இருக்குது இல்லையா, 8ஆம் இடத்துக்கு உரியவனும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வருது. 5ஆம் இடத்துக்குரியவன் மட்டும் அல்ல, 8ஆம் இடத்துக்குரியவனும் ஆகின்றார். ஆக 8ஆம் வீடு என்பது அவப்பெயர், கெட்ட பேர். அதே போல உடல்நல கோளாறுகள், தாயின் நிலைமையை சம்பந்தப்பட்ட விஷயம். 8 என்பது தாயையும் குறிக்கும், கண்டங்களையும் கொடுக்கும். ஆக இந்த வீட்டு அதிபதியோடைய சாரத்தில் செல்லும் பொழுது, அதைத்தான் இந்த வக்கரமாகும் பொழுதுன்னு ஒரு கணக்கை சொன்னேன். இந்த வக்கரமாகும் பொழுது ஏமாந்து விடக்கூடாதுன்னு தான் சொன்னேன். குறிப்பாக 8 என்பது வந்து இன்னொரு கணக்கில் பெண்ணாலும் ஏமாறலாம் இல்லையா. அந்த பெண் அப்படின்னு சம்பந்தப்பட்டது, புதிய பெண் வரவுகள், பழைய பெண் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், இந்த குறிப்பாக மீனம் ராசியிலே பிறந்த பெண் ஒருத்தியினால் தான் சங்கடம் வந்து சேரும் அப்படின்னு இருக்கு. மீன ராசியில் அதுலேயும் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். அந்த புரட்டாதி நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் ஆகிய ரேவதி நட்சத்திரம். ஆக மொத்தத்தில் மீன ராசியில் பிறந்த பெண்ணாக இருந்தால் நீங்கள் வந்து ஏமாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் 100க்கு 100 பங்கு இருக்கு. ஆகையினால இதில் வந்து 100க்கு 100ன்னு தான் சொல்லியிருக்கேன், 1% கூட குறைக்கலை. இந்த விஷயத்தில் மட்டும் அந்த மீன ராசியிலே பிறந்த பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக நடந்து கொண்டால் நீங்கள் கண்டிப்பாக இந்த புரட்டாதி நட்சத்திரம் பயணம், சனியினுடைய பயணத்தில் உங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் தொல்லைகளும் துயரங்களும் கிடையாது. ஆகையினால இந்த ஒரு ராசி பெண்ணை மட்டும் நீங்கள் டச் பண்ணாமல் பார்த்துக்கங்க. இது வலியை தேடி வரும் சில சமயங்கள், அதான் சோதனை அப்படிங்கிறது. அதே சமயத்தில் 5க்குரிய நாயகனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிற கணக்கும் வருது. ஆகையினால ஏமாறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு தூரம் நீங்கள் விலகிக் கொள்வதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் மனசு சொல்லும், உள் மனசு வந்து சொல்லும். இவ வேண்டாம், இவளை தொடப்படாது அப்படின்னு உள் மனசு சொல்லும். அதையும் மீறி இப்போ நம்ம உணவு பண்டங்களில் வாய்க்கு ஆசைப்பட்டு சாப்பிடக்கூடிய பொருள்கள் எதுவோ அதனால தான் உடம்புக்கு கோளாறு வர்றது. இந்த வாயை கட்டுப்படுத்தி கொண்டோமையானால் எந்த விதமான நோயும் வராது. அதாவது சுகர் வராது, ப்ரெஷர் வராது, மண்ணீரல் கல்லீரல் எல்லாமே அது வாட்டுக்கு நல்லபடியாக செயல்படும். தனக்குத்தானே எல்லாமே சரி பண்ணி கொள்ளும். இந்த வாய் சொல்கிறத கேட்டோம்னா தான், அதாவது இது வேணும், இதை சாப்பிட்டே தீரணும். ஒரு உதாரணமாக இந்த புரோட்டா சாப்பிட்டே தீரணும் அப்படின்னு சாப்பிடும் பொழுது தான் அந்த உடலிலே உள்ள பாகங்கள் கோபம் அடைந்து, அதாவது ஏற்குமாறாக ஒருத்தரை பேசும்போது எப்படி நம்ம கோபப்படுறோமோ அதுபோல் அவைகள் கோபம் அடைந்து தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்தி விடுகின்றன. அதுபோலத்தான் உங்களுடைய மனம், அது உள்மனம் வந்து சொல்லும், இது வேண்டாம்னு சொல்லும். இவளை தொற்றாத, ஆசையை காற்றா, இவட்ட போகணும்னு சொன்னால் சிக்கல் நாளைக்கு பெருசாக வந்துடும் அப்படின்னு உள் மனசு ஒன்று உறுத்திண்டு இருக்கும். அதையும் மீறி ஒரு ஆசையில், ஒரு நப்பாசையில், ஒரு சபலத்தில் போய் தொடும் பொழுதுதான் சிக்கல் உண்டாகும். இதுக்கு சனியை வந்து நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை. கண்ட சனி வந்துச்சியா, பாடா படுத்தி பாழாக்கிருச்சியா, இருக்கிற சொத்து பத்துக்கள்லாம் காணாமல் போயிடுச்சியா அப்படின்னு நீங்கள் சரியாக இருந்தால் அது எதுக்கு சொத்து போகுது, காணாமல் போகுது. அதனால் இதெல்லாம் எச்சரிக்கையாக இருங்கள். இன்னும் சில பேர் வந்து இந்த ஆன்லைனில் ஏமாற்றம்ங்கிறதெல்லாம் நிறையா இருக்குது. அதே புதுலிங்க வந்தால் எதுக்கு தொடுவாங்க, தொடாமட்டா பிரச்சனையே இல்லையா. இதே போல தான் அந்த பெண், அது மயக்கக்கூடிய செயல்கள், சொற்கள், அந்த உருவ தோற்றங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் தான் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இதில் எச்சரிக்கையாக இருந்து அவளை தொடாமல் இருந்து விட்டால் வாழ்க்கையில் எல்லா காலங்களும் நீங்கள் வெற்றியாகத்தான் இருக்க முடியும். அதே சமயத்தில் கண்டச்சனியாக இருக்கின்ற இந்த சனி அட்டமத்து சனி அல்ல. அட்டமத்து சனியில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சோதனையை கொடுக்கக்கூடியவர் தான் அட்டமத்து சனி பேர். அட்டம் வந்தால் நட்டம்னு பேர். ஸோ இப்போ அட்டமும் கிடையாது, நட்டமும் கிடையாது. இந்த குறிப்பிட்ட பெண்ணை மட்டும் தொடாமல் இருந்து விட்டால் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு யோகத்திற்கு மேல் யோகம் வந்து சேரும். இதுதான் விஷயம். சரி, இந்த புரட்டாதி 1ஆம் பாதத்தில் காலடி எடுத்து வைக்கும் பொழுது இதர கிரக கூட்டங்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்ப்போமா? அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இன்னும் ஏதாவது விஷயங்கள் கிடைக்குதான்னு பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு ராசி நாயகனாகிய
அதாவது சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கார். பேச்சு அடைவது வந்து பங்குனி மாதம் பேச்சு, அந்த புரட்டாதி 1ஆம் பாதத்தில் காலடி எடுத்து வைக்கிறார். அதையும் கூட சனியிலிருந்து சதய நட்சத்திரத்திலிருந்து புரட்டாதிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நட்சத்திரத்திலிருந்து விடுவிடுவதே பெரிய விஷயம். ஏனென்றால் 8ஆம் இடத்துல உள்ள ராகுவினுடைய சாரத்தில் தான் போய்கிட்டு இருந்தார். அந்த 8ஆம் இடத்துல உள்ள ராகு சில சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்துருக்கும் தசாபுத்தி சரியில்லாத பட்சத்தில். ஆகையினால இப்போ குறிப்பாக அந்த 3, 6, 8, 12 பொதுவாக பார்த்தோம்னா ராசிக்கே பார்த்தோம்னு சொன்னோம்னா சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் 3 சுக்கிர தசை, 6 சனி தசை, 8 குரு தசை, 12 சந்திர தசை. இந்த தசை நடந்து கொண்டிருப்பவர்களுக்குத்தான் பல சோதனைகளையும் வேதனைகளையும் வந்து கொண்டிருந்திருக்கும். அவங்க கூட நல்ல குருவின் பார்வையை பெற்றிருந்தால் எந்த சிக்கலும் வராமத்தான் போய்கிட்டு இருக்கும். ஆனால் அதை பற்றி கண்டச்சனியை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். தைரியமாக இருங்கள், உங்களை நீங்கள் நம்புங்கள், அதுதான் முக்கியம். அந்த பயிற்சி அடைகின்ற காலகட்டத்தில், அந்த புரட்டாதி 1 பயிற்சி அடைகின்ற காலகட்டத்தில் ராசி நாயகனாகிய குரு பகவான், சூரிய பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார், உபய வீட்டில் தான் இருக்கார். ஆகையினாலே பயப்பட தேவையில்லை. ஸ்திர ராசிக்கு அதிபதியாகிய சூரியன் உபய ராசியில் 8ஆம் இடத்துல இருக்கிறார். ஆயுள் கெட்டி, எவ்வளவு சிக்கல் வந்தாலும் ஆயுளுக்கு எந்த பழுதும் இல்லை. அதே சமயத்தில் கூட புதன், சுக்கிரன், ராகு இருக்கிறாங்க. அவங்க சூரியனோடு 3 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த ராஜாவானவர் 8ல் இருக்கிறார். சில சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வெளியூர் மாற்றம் அல்லங்கில் வெளி மாகம், அதாவது மாவட்டம் அல்லங்கில் வெளி மாநிலம், சில பேருக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து சேரும். குடும்பத்தோடு அல்ல, குடும்பத்தை விட்டு விட்டு நீங்கள் மட்டும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து சேரும். இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, அது சிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நீங்கள் போகிறதே வந்து சம்பாத்தியம் பண்ணுறதுக்காகத்தான். சம்பாத்தியம், நிறைய சம்பாத்தியம் கிடைக்கும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான். அது ஏமாற்றமும் செய்யாது. சூரியனாக 8ல் இருக்கின்ற காரணத்தினால நிறைய சம்பாத்தியங்கள் பெருகும். உங்கள் கௌரவம், செல்வம், செல்வாக்கு, சம்பாத்தியம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்துடும். அதுக்கு அடுத்தபடியாக 12 அதிபதியாகிய சந்திரன் 2ஆம் இடத்துல கேதுவோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால மனசு வந்து அப்பப்போ அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். சந்திரனோடு கேது, ஏன்னா மனோகாரகன் சந்திரன், விரையாதிபதி சந்திரன், அவர் கூட கேது இருக்கின்ற காரணத்தினால மனாங்கடிய செலவு ஏற்படும். நீங்கள் செலவு செய்யப்படாது அப்படின்னு அமுக்கி வச்சிருந்தது எல்லாமே கடைசியில் வேறு வகையில் வந்து செலவாயிடும். இதுக்கு குரு வந்து பார்வை இருக்கின்ற காரணத்தினால முக்கியமாக சுப செலவுகளாக பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கெட்ட செலவுகள் வராமல் போயிடும். அயனசைன போகபாக்கியம் தடையாத்தான் இருக்கும், இருந்தபோல் அப்பப்போ இடையிடையே கிடைக்கத்தான் செய்யும். அடுத்தபடியாக 2, 11 அதிபதியாகிய புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் நீசப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால இந்த தனம், குடும்பம், வாக்கு இந்த வகையில் வந்து அந்த கெட்ட அதாவது கெட்ட இடத்துல இருந்தால் கெட்ட கிரகம்னு அர்த்தம். அந்த கெட்ட கிரகம் நீசமடைந்து விட்டதுனால இந்த அதில் வந்து தடையை கொடுக்க மாட்டார். தனம், குடும்பம், வாக்கில் சிறப்பை கொடுப்பார், லாபத்தையும் பெருக்குவார். 3, 10 கூடைய சுக்கிரனும் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து வக்கரமாகி இருக்கின்றார். இந்த பயிற்சி அடையும் பொழுது சொல்கிறேன், அதாவது 15/3/2025 முதல் இந்த பலன்கள். 3, 10 கூடையவன் 8ல் இருக்கின்ற காரணத்தினால அதில் வக்கரிச்சிட்டாரு, உச்சமாயிருக்கிறார். ஆகையினால தடைபட்டு போன தாம்பத்திய சுகங்கள், மற்ற இதர பல சுகங்கள், புகழ்கள், மங்கிய புகழ், இவைகள்லாம் திரும்ப மீண்டும் கிடைக்கக்கூடிய கட்டத்தை தான் புரட்டாதி 1ல் அவர் பயிற்சி அடையிலிருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறார். எல்லாம் உங்களுக்கு வந்து தூக்கி வைக்கிறார். 3, 10 கூடை, நம்ம தொழில், மங்கி போன தொழில், வியாபாரம், இவைகள்லாம் தூக்கி நிப்பாட்டப்பட்டு மீண்டும் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் அருளுகின்றார். தைரியம், வீரியம், பராக்கிரமம் சிறப்பாக விளங்கும், சுகபோகம் அதிகரிக்கும். 4, 9 அதிபதியாகிய செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபத்தில் போய் இருக்கிறார். ஆக தாய் வர்க்கம், தோப்பனார் வர்க்கத்தின் மூலமாக சில சகாயங்கள் கிடைக்கும். இருப்பினும் 8ஆம் இடத்துல லக்னேசன் இருக்கின்ற காரணத்தினால தாயாருக்கு நோய் நொடிகள் ஏற்படத்தான் செய்யும். கவனமாக இருக்க வேண்டும். சரியான சமயத்திற்கு மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் எந்த தொல்லையும் இருக்காது. ஏன்னா வயசானவளாக இருப்பான். அந்த மாதிரி. ஆக கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிள்ளைகளை, சிம்மராசியில் பிறந்த பிள்ளைகளுக்கு கல்வி தடை ஏற்படாது. அது நல்லா சிறப்பாகவே இருக்கும். வீடு நிலபலன்களில் வந்து ஒரு செலவை கொடுத்தாலும் கூட மேல் வருமானம் அதிகமாகவே கிடைக்கும். பாக்கியம் வசப்படும். பாக்கியம் நஷ்டமில்லை, பாக்கியத்தினால் யோகம் உண்டாகும். 5, 8 அதிபதியாகிய குரு 10ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால பூர்வ புண்ணிய சிறப்புகள் உண்டு. வியாழக்கிழமை என்று குலதெய்வ வழிபாடு செய்வது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். திருச்செந்தூர் முருகன்
அந்த ஆண்டு மட்டும் உங்களுடைய ஸ்தலம் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அதுக்கு பக்கத்தில் உள்ள ஆறுபடை வீடுகளில் ஒரு முருகனை போய் தரிசனம் செய்வது ரொம்ப சிறப்பு. இருப்பினும் குரு என்ற காரணத்தினால திருச்செந்தூர் முருகன் முக்கியமாக கருதப்படுகின்றார். ஆக அந்த தரிசனம் வியாழக்கிழமையாக இருப்பது ரொம்ப நல்லது. பூர்வ புண்ணியங்கள் சிறப்படையும். 6-7 அதிபதி ஆகிய சனி பகவான் 7ஆம் இடத்தில் ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கின்றது. அவருக்கு 2ஆம் இடத்துல தான் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இருக்கின்ற காரணத்தினாலே கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். அந்த கணவனுடைய சுகம் தடையில்லாமல் கிடைக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு திடீர் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கும். பிரிந்தவர் கூடக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சேரும். பிரிந்தவர் கூடினாலும் கூட சில சமயங்களில் கூடிவிட்டு மீண்டும் எஸ்கேப்டுன்னா தொழில் வியாபாரத்தின் நிமித்தமாகவோ உத்தியோகத்தின் நிமித்தமாகவோ வெளிநாடு பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாகுது. அப்படி போவதும் அன்பை வளர்க்கும், உறவை வளர்க்கும், லாபங்கள் பெருகும், சோகங்கள் மறைந்து நல்ல யோகங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய காலகட்டம். என்னுடைய கணக்குப்படி நான் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட அந்த பெண் தொடர்பு மட்டும் விட்டுவிட்டால் சகலமும் யோகத்தை கொடுக்கும். அட்டம் இல்லை, நட்டம் இல்லை, உங்களுக்கு யோகமாக விளங்கும். நன்றி, வணக்கம்.